கைஸ், வெல்கம் டு சித்தேஷன் மோசிகலாக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில்லி பிரெட் தான் செய்ய போகிறோம். வாங்க என்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வறுத்து வச்சுக்கினாங்க. அது கட் பண்ணுறதுக்கு சீட்டோம். அது ஆறினோடனே கட் பண்ணோம். என் தங்கச்சி யார் காட்டுன்னு பாருங்க. பார்த்தீங்களா, க்ளே வச்சு நாங்கள் ஒன்று செஞ்சுருக்கோம். செஞ்சுட்டு காட்டுறோம். அதுக்கு மேலே வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அது எண்ணெய் ஊற்றியாச்சு. கருவேப்பிலை, கடுகு போட்டுருக்காங்க பாருங்க. கடுகு, சோம்பு போட்டுக்கிறாங்க. அடுத்து வெங்காயம் போட வேண்டியது தான். வெடிக்குது. வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்து போடுறாங்க பாருங்க. ஒரு பாக்கெட் ப்ரெட்டுக்கு இவ்வளோ வெங்காயம் போடணும், இத்தனை தக்காளி போடணும். ஒரு பாக்கெட் ப்ரெட்டு நாங்கள் பண்ணுறோம். எத்தனை தக்காளி? 6 தக்காளி போடுறோம். வெங்காயம் எத்தனைங்க? 4 வெங்காயம் போட்டிருக்கோம். தக்காளி கட் பண்ணுறாங்க பாருங்கள். முனையெல்லாம் கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணுவேன் குட்டி குட்டியாக. தக்காளி போடலாம். வெங்காயம் நம்ம டேஸ்ட்டுக்காக போடுறோம். வெங்காயம் பெரிய வெங்காயமாக அதே மாதிரி அரைஞ்சிக்கணும். வெங்காயமும் குடமிளகா கட் பண்ணிக்கணும். பாருங்க, உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கணும். பெருசாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அப்படியே லைனாக கட் பண்ணணும். இப்போ அங்கே வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டு கட் பண்ண இந்த பாருங்க, ப்ரெட்டு கட் பண்ணுறான். கத்திரிக்காய் வச்சு கட் பண்ணிருக்கான். தக்காளி வளர்த்துக்கிடுச்சு. இப்போ கேப்சிகமும் ஆனியனும் போட போகிறோம். ஆல்ரெடி ஆனியன் அதில் இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனியன் டேஸ்ட்டுக்கு பாருங்க. மிளகாத்தூள் போடுறோம். 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போடுறோம். டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெட்டு போடலாம். ப்ரெட்டு கட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க காட்டுறேன். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். தண்ணி போட்டு கலக்கி வச்சு இது நல்லா இப்போ இதில் ஊற்றணும். இந்த கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் சாசியாக வேணுன்னா அதை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா அது ஊற்ற தேவையில்லை. இப்போ ரெட் சில்லி சாஸ் ஊற்றுறோம். நீங்கள் சாதா சாஸ், டொமேட்டோ சாஸ் கூட ஊற்றிக்கலாம். நாங்கள் எல்லாமே ஊற்றுறோம். சோயா சாஸ் ஊற்றுறோம். டொமேட்டோ சாஸ் ஊற்றுறோம். சிக்கன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் சிக்கன் போட்டால் சில்லி சிக்கன் ஆயிரும். நம்ம ப்ரெட்டு போடுறோம்னா ப்ரெட் சில்லி சிக்கன், ப்ரெட் சில்லி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்லாம் போடுறோம்ல. நான் கட் பண்ணல, என் ஃப்ரெண்ட் இதுதான் கட் பண்ணலாம். இதை பாருங்க, எங்கள் தங்கச்சிங்க 2 பேர் இவங்க வந்தா எங்கள் வீட்டுக்கு. இதை பாருங்க, அவங்க செஞ்சுக்கிருக்காங்க. கிளேல செஞ்சுட்டு இருக்காங்க. அவள் ஸ்னோமேன் செய்ய போகிறாள். நாங்கள் பாருங்க ரெடி பண்ணி வச்சிருக்கா எல்லாமே. அது ஆப்போசிட்டாக வைக்கணும். அது ஆப்போசிட்டாக வைக்கணும். கீழே பெருசாக இருக்கும், மேலே குட்டியாக இருக்கும்ல. இதை பாருங்க, இது அழகா சென்ட். அதுக்குள்ள गाइस எனக்கு ஃபர்ஸ்ட் வரல, அதனால நான் இப்போ ஸ்னோமேன் செய்றேன். கலர் இன்னே இருக்கணும். வாங்க, ரெடி ஆயிடுச்சு. அத ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்றா. வச்சிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்கும் வைக்கிறான். இவங்க எல்லாருக்கும் வச்சாச்சு. இப்போ டேஸ்டிங் வீடியோ தான் பார்க்க. ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறது இவ தான். செகண்ட் சாப்பிட போகிறது வருவாங்க. செகண்ட் சாப்பிட போகிறது தான். இப்போ நாங்கள் 2 பேர் சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம். நாங்கள் எங்கள் 2 பேருமே தராமல் இருக்காங்க. ஆன் பண்ணேன். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லிட்டு பாருங்க.
காய்ஸ் நல்லா இருக்காங்க காய்ஸ் சொல்றாங்க காய்ஸ் நல்லா இருக்குன்ட்டு பாய் காய்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படியே அந்த பெல் அழுத்திடுங்க பாய் காய்ஸ்